தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நபர் அப்பப்போ எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவங்களுக்கு தேவையான கட்சிக்கு தேவையான விஷயத்த அந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயத்த பேசினா பரவாயில்ல. தேவையில்லாமல் இன்டெரக்டாக இப்போது சூப்பர் ஸ்டாரை வேறு அவர் வந்து சீண்டி பேசியிருக்காரு லைட்டாக. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது ரெட் ஜெயின் மூவிஸ் என்ன பண்ணுறாங்க, பெரிய நடிகர்கள் எல்லாத்தையும் மிரட்டி வந்து சைன் வாங்குறாங்க எங்கள் படத்தில் நடிக்க சொல்லி, அவங்க படத்தில் நடிக்கிறதுக்காக. அதுக்கு பயந்து அவங்களும் போய் நடிக்கிறாங்க. 5 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் வந்து பெரிய மாற்றம் வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பேசினவங்க பூரா இப்போ எதுவுமே தேவையில்லை, மாற்றம்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து படம் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் வந்து எங்களுக்கு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் என் படத்தை அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு வந்து போயிட்டாங்க. ஆனால் இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய, இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நம்ம தலைவர் அந்த சினிமாவை விட்டு மொத்தமாக வந்து விலகிட்டு இப்போ வந்து மக்களுக்காக வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியாவிலேயே நம்பர் 1 இவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? அதையும் இவங்களே தான் சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே வந்து அதிக சம்பளம் வாங்குறது அப்படிங்கிறத யார் சொன்னால்? அதையும் இவங்களே தான் வந்து சொல்லிக்கிட்டாங்க. சமீபத்தில் லியோ திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸே அதிகாரப்பூர்வமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, லியோ திரைப்படம் அதோடைய திரையரங்க வசூல் 160 கோடி தான் அப்படின்னு லியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸே சொன்னாங்க. ஆனால் இவங்க நாங்கள் ஜெயிலரை வந்து முந்திட்டோம், ஜெயிலருடைய கலெக்ஷன்லாம் தாண்டி போயிட்டோம் அப்படிங்கிறத இவங்களே கிளப்பி விட்டாங்க, விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸே வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க இந்தியாவிலேயே நம்பர் 1, இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குறது நாங்கள் தான்? சரி, அதெல்லாம் கூட சொல்லிட்டு போங்க. ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ ரெட் ஜெயின் மூவிஸில் வந்து போய் நீங்கள் வந்து எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்கன்னு ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ கேட்டார்? இல்லை ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ் வந்து மிரட்டி ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணாரா? ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களில் ரெட் ஜெயின்ட் வந்து ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க வந்து தயாரித்தது கிடையாது. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா அதே சன் பிக்சர்ஸுடைய ப்ரொடக்ஷனில் விஜய் அவர்களும் சமீபத்தில் நடிச்சிருக்காரு. கலாநிதி மாறன் அவர்களும் அதே படத்துடைய ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்களும் தான் புகழ்ந்திருக்காரு. இதில் வந்து இவங்க என்ன அடிப்படையில் வந்து இவங்க அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதுமாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னாருன்னா, அப்போ அவர் வந்து அரசியலுக்கு வர்றதா இருந்துச்சு. அதுக்கு பிறகு சூழல் அதெல்லாம் காரணமாக அவர் வரல. இப்போ எதுக்கு அவர் அரசியல் பேச வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது? அரசியல்லையே இல்லாத ரஜினிகாந்த் அவர்களை வந்து இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, ஒரு அட்டென்ஷனுக்காக இவங்க வந்து வம்பிழுக்கிறது அப்படிங்கிறது என்ன விதத்தில் நியாயங்கிறது நமக்கு தெரியல. அவங்க வந்து நமக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ரஜினி அவர்கள் இது வரைக்கும் விஜய் அவர்களை பற்றியோ தமிழக வெற்றி கழகத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு எதிராக பேசவே இல்லை. சமீபத்தில் கரூரில் நடந்த அந்த விஷயத்துக்கு இரங்கல் தெரிவித்தார், அனுதாபங்களை வந்து சொன்னார். அதை வந்து பார்த்துட்டு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சாங்க. என்ன விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் உடனே வந்து பதிவு போடுறாரு, நாட்டில் இவ்வளோ விஷயம் நடக்குது அது எல்லாத்துக்கும் ஒரு பதிவு போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதாவது தமிழ்நாட்டையே உழுக்கின ஒரு விஷயம் கரூர் சம்பவம், அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த பதிவு வந்து போட்டிருந்தார். அதுக்கு அவர் பதிவு போட்டிருந்தாருங்கிறதுக்காக இதுக்கு ஏன் பதிவு போடல, அதுக்கு ஏன் பதிவு போடலன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஏன் இதுக்கு ட்வீட் போடல, அதுக்கு ட்வீட் போடலன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை டேக் பண்ணி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்வீட்டை ரஜினிகாந்த் அவர்கள் போட்டதை விஜய் அவர்களுக்கே எதிராக தான் ரஜினி அவர்கள் அந்த ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு போகிறாங்க பாருங்க. இதெல்லாம் என்ன மாதிரி மனநிலைங்கிறது நமக்கு வந்து புரியல. சரி, இதை ரசிகர்கள் தான் புரியாமல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியில் இருக்கக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் வந்து கட்சிக்கு தொடர்ந்து அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவராக சொல்லப்படக்கூடிய அவர் இந்த மாதிரி வந்து மேடையில் பேசுகிறது என்ன, யார் சொல்லி இந்த மாதிரி பேசுகிறாரு? இதெல்லாம் மேல் இடத்துல தெரிஞ்சு தான் நடக்குதா? அவங்களுடைய தலைவருக்கு தெரிஞ்சு தான் அதெல்லாம் பேசுகிறாரா? இல்லை தெரியாமல் இவராக பேசுகிறாரா? என்னங்கிறது ஒன்றும் தெரியல. அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் பேசியிருக்கிறத பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.